ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷன் தான். என்னென்னா 10th அண்ட் 11th அண்ட் 12th வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. மார்ச் 1 வந்து 12th ஸ்டாண்டர்டுக்கு அண்ட் 11th ஸ்டாண்டர்டுக்குலாம் ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம வந்து அறிவிப்பு எப்போ வந்துருச்சு இல்லைங்களா? அதில் என்ன சார் இப்போ உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நிறைய பேர் வந்து ஒரு வீடியோ எனக்கு அனுப்பி, சார் இந்த மாதிரி சொல்கிறாங்க, என்ன அதை பற்றி பேசுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் அந்த வீடியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு க்ளியராக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வச்சுருக்கேன். பாலிமர் சேனலோட வீடியோ அது, நீங்கள் பாருங்கள். நான் அது வீடியோ போட்டால் காப்பிரைட் ஆகிருப்போகுது. ஸோ என்ன அப்படின்னா, நம்ம அமைச்சர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, நல்லா கேட்டுக்கோங்க, பப்ளிக் எக்ஸாமில் தேதியில் மாற்றம் இல்லைங்கிறேன். நான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டே போடலான்னு நினச்சேன். பட் போட்டால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்கன்னு சொல்லி தான் நான் வந்து போடலை. ஆனால் நிறைய பேர் வந்து இன்றைக்குமே கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. நாங்கள் சென்னையில் வெள்ளம் வந்துருச்சு, இல்லை வந்து இந்த டிஸ்ட்ரிக்டில் வெள்ளம் வந்துருச்சு, இப்போ பாருங்கள் ரீசெண்டாக மதுரை டிஸ்ட்ரிக்ட் அந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வெள்ளம் வந்துருச்சு, டெல்டா மாவட்டங்களில். ஸோ இதனால் எங்களுக்கு எதாவது தேதி மாற்றம் வரும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. யாருமே அப்படி சொல்லவும் இல்லை. அஃபிஷியலாக எந்த நியூஸ் வரல. அதுக்கு தான் அமைச்சரே வெளியிட்டிருக்காரு. என்னென்னா, இந்த மாதிரி வந்து தேதியில் எந்த மாற்றமும் இல்லை, பப்ளிக் சொன்ன டேட்டுக்கு சொன்ன டைம் கரெக்டாக நடக்கும் அப்படின்னு. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், நான் தேதி மாற்றத்தை பற்றி மட்டும் பேச வரல. நல்லா கேட்டுக்கோங்க, தேதியில் எந்த மாற்றம் இல்லை. கிளியரா? ஓகே, நீங்கள் அந்த வீடியோ வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள். இன்னொன்று சொல்கிறாரு, நம்ம எதிர்பார்த்துருந்த ஒன்று மினி மெட்டீரியல். நான் வந்து இதுக்காக நம்ம சேனல் சார்பாக கேட்கலான்னு நினச்சேன். கவர்மெண்ட்டுக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு ஒரு ப்ரொசீடிங் வைக்கலான்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து அமைச்சரே சொல்லிட்டாரு, பிடிஏ கொஸ்டின்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா மினி மெட்டீரியல்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேருந்து ஒன்று இறக்குவாங்க. ஸோ இது வந்து போன வருஷம் எல்லா டிஸ்ட்ரிக்டும் வந்துச்சு, எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கொடுத்தாங்க. அதில் இருக்க கேள்விகள் ரொம்ப முக்கியமாக வந்து பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை மட்டும் படித்தா போதுமானலாம் கேட்காதீங்க. அது ஒரு மினி மெட்டீரியல், ரொம்ப வீக்காக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். அதில் இருக்க கொஷின்ஸ் மட்டும் படித்தா அட்லீஸ்ட் ஒரு 75% மேலே எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது போன வருஷம். ஸோ அந்த மாதிரி ஒரு மினி மெட்டீரியல் அண்ட் பிடிஏ கொஷின்ஸ், வினா கொஷின், வினா வங்கின்னு சொல்கிறாங்க. வினா வங்கினா கொஷின் பேங்க்கும் தராங்களாமா. அண்ட் ஆல்சோ பிடிஏ கொஷின் அண்ட் ஆன்சர் அண்ட் ஆல்சோ வந்து மினி மெட்டீரியல். நாங்கள் கேட்குறது மினி மெட்டீரியல். அவர் சொன்னது என்னென்னா, பிடிஏ, அதாவது அந்த ஹெட்லைன்ஸில் போட்டிருந்து பிடிஏ கொஷின்ஸ் அண்ட் வினா வங்கி, அதாவது கொஷின் பேங்க் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னும் எங்கள் பசங்கிட்டலாம் கேட்டு பார்த்தா இன்னும் வரலாங்கிறாங்க. பட் மினி மெட்டீரியல் போன வருஷம் ஜனவரியில் தான், அந்த ரிவிஷன் டைமில் தான் அவங்க வந்து கொடுத்தாங்க கையில். ஸோ அதனால் மினி மெட்டீரியலை கொஞ்சம் சீக்கிரமாக இறக்கணும் கவர்மெண்ட் சார்பாக அப்படிங்கிறது, இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தாழ்மையோடு வேண்டுகொள்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா, நீங்களும் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பசங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க. அப்போ தான் சஜஸ்ட் ஆகும். நான் என்னோடய வியூஸுக்காக சொல்லலை. நம்ம வந்து அந்த மினி மெட்டீரியல் கிடச்சிதுன்னு வைங்க, படிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த 10th 11th 12th வந்து பார்த்திங்கன்னா, இப்போ மேக்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு சம்ஸ் மட்டும் போட்டிங்கனாலே, நான் சும்மாலாம் சொல்லிங்க, நீங்கள் வேணால் போன வருஷம் பசங்கிட்ட கேட்டு பாருங்கள், 100க்கு 80 எபோவ் எடுக்கலாம். ஸோ அதிலே வந்து 80% சம்மு கொடுத்துருப்பாங்க வித் சொல்யூஷனோட. ஸோ மேக்ஸ் மட்டும் இல்லை, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, சயின்ஸு, சோசியல் 10th ஸோ எல்லாமே இருக்குது. அந்த மினி மெட்டீரியல் வரணும் அப்படிங்கிற என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை மேலாளர்கள் யாராவது அத்தாரிட்டி பார்த்தாங்க அப்படின்னா சீக்கிரமாக அது வந்து வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். போன வருஷம் சீக்கிரமாக இறக்கியிருந்தாங்க, ஜனவரி 1st வீக்கில். ஸோ இந்த தடவை வந்து மார்ச் 1 எக்ஸாம் வரனால படிக்கிறக்கே டைம் இல்லை. ஸோ போன தடவையாவது மார்ச் 15க்கு மேலே வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கனால கொஞ்சம் சீக்கிரமாக இது செயல்படணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். பப்ளிக் எக்ஸாம் டேட்டில் எந்த சேஞ்சுமே கிடையாது, கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க. படிக்கிறத படிங்க. 10th 11th 12க்கு எந்த சேஞ்ச். 10th வந்து மார்ச் 26 தானே, அதே டேட் தான். சரிங்களா? ஸோ தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த மினி மெட்டீரியல் மறந்துடாதீங்க. அதை பற்றி நம்ம சேனலில் பேசுவோம். என்னென்னா, பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, பழைய மினி மெட்டீரியல் வச்சுருக்கிறேன், அதே படிக்க சொல்லலாம். ஆனால் புதுசு வந்து அப்டேட்டடாக வந்திருக்குல்ல, சரி விடுங்க. அது வந்து அத்தாரிட்டி யாராவது இந்த வீடியோ பார்த்தாலோ, இல்லை வந்து சீக்கிரமாக உங்கள் ஸ்கூலில் வந்துச்சா என்னென்னு ஸ்கூல்லையும் விசாரிங்க. சரிங்களா? ஜனவரி 1st வீக் வந்துடும் நினைக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரமாக இறக்கினா நல்லாயிருக்கும். ஏன்னா போன வருஷத்தோட இப்போ மார்ச் 1 எக்ஸாம் வைக்கிறனால கொஞ்சம் படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இல்லையா பசங்களுக்கு, அதனால தான். தேங்க்யூ.